ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனா, முத்து எல்லாம் மிஸ்ரா சார் எல்லாருமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. இங்கிலீஷ் கிளாஸு எக்ஸாம் எழுதி ஸ்வேதாவும் மார்க் போடுறாங்க. இவருக்கு என்ன மார்க் போடுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் மீனாவுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துடுதுங்க. வயிறு வலி வந்ததும் துடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வேதா கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில். உடனே முத்து அலறி அடிச்சுக்கிட்டு என்னாச்சுன்னு ஓடியாடுறாரு. அப்போ ஓடி வரும்போது, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஒன்றும் இல்லை, வயிறு வலி தான், நான் கரெக்டான டைமில் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனேயே வயிறு வலி அப்போது ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. முத்து பதறாரு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. மீனாவுக்கு வயிற்றில் ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு மீனா, எதனா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க டாக்டர். அப்போ வந்து மீனா வந்து முத்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இல்லை மேடம், நாங்கள் வந்து ஒரு யூனியன் மூலயமா தேர்தலில் நின்னோம். அதில் வந்து ஆப்போசிட்டு டீம் வந்து கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதனால் வந்து மீனாவுடைய கர்ப்பப்பையில் நியூட்ரஸ் ஹோல்ஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அடைப்பு ஏற்பட்டிருக்கு. கர்ப்பப்பையில் வந்து கத்தி குத்து பட்டிருக்கு, அதனால் இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. மேடம், என்ன மேடம் சொல்கிறீங்க, இது ரொம்ப கிரிட்டிக்கலாக, என்ன சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு முத்து டாக்டரை கேட்க, இல்லை மீனாவால் இயற்கையாக குழந்தை தரிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அடைப்பு ஏற்பட்டதுனால அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. மீனா இதை கேட்டு ஷாக் ஆகி அதிர்ச்சி ஆகி அழுகுறாங்க. போய் எனக்கு குழந்தையே பிறக்காதா டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஏம்மா அழுகுறீங்க, இதுக்கு நிறைய பெரிய டாக்டருக்கெல்லாம் இருக்காங்க, கிரிட்டிக்கலானவங்களுக்கெல்லாம் இது மாதிரி சர்ஜரி பண்ணி நல்லா அதை சரி பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் மாத்திரை மருந்து சாப்பிட்ணும். மும்பையிலேருந்து ஒரு டாக்டர் வராரு, நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் அவரை பாருங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. வந்து அழுகுறாங்க. இனிமேல் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதாங்க, நீங்கள் அப்பாவை ஆக முடியாதா, நான் தாய்மை அடைய முடியாதா, நான் அழும்போது சீதாவும் ஸ்வேதாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. அக்கா ஃபீல் பண்ணாத, அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, இது சர்ஜரியில் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல, அழாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசலில் வந்து பேசி அனுப்பும்போது உடனே ஆட்டோவில் யாருன்னா விஜயா ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போதும் என்ன இவளுங்க இங்கே வந்து நிற்கிறாளுங்க, இங்கே பேசிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் என்ன ஆச்சு, மீனா ஏன் இங்கே வந்தா அப்படின்ட்டு, இது என்ன ஹாஸ்பிட்டலுன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் தாய் சேய் மருத்துவமனைன்னு போட்டிருக்கு. என்னது தாய் சேய் மருத்துவமனையா, என்ன இவ இப்படி ஒருவேளை மாசமாக இருக்கிறாளோன்ட்டு உடனே மீனாலாம் போயிட்ட பிறகு ஸ்வேதாலாம் போயிட்ட பிறகு சீதாவை வந்து விஜயா கேட்குறாங்க. ஏய் சொல்லு, என்ன ஹாஸ்பிட்டல் இது, எதுக்கு உங்கள் அக்கா வந்துட்டு போகிறா, மாசமாக இருக்காளா அப்படின்னு. இல்லை அத்தை, சாதாரண வயிறு வலி அதான் வந்து போகிறாங்க, மாசமாலாம் இல்லைன்றாங்க. ஏய் பொய் சொல்லாத, மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை அப்படி எதனா இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்ட்டு சீதாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மனோஜை தேடிக்கிட்டு ஷோரூமுக்கு யார் வராங்கன்னா நியூமராலஜி அந்த ஜோசியக்காரெல்லாம் இருக்கும்போது, எங்கே நீங்கள் எனக்கு கட்டம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு காசு வந்து சேர்ந்த பாட காணுமே அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் வந்துடும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கப்புறமா வந்து மனோஜுடைய மாமியார் தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ளை, என்னங்க மாப்பிள்ளை, நீங்கள் பகலில் வரீங்க, எல்லா சடங்கையும் நீங்கள் பகல்லையே வச்சுங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் வீட்டு பக்கமே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வருவேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தால் தான் நான் வருவேன், நீங்கள் என்ன என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது அவங்க மாமியார், ஐயோ எப்படியாச்சும் மனோஜுக்கு பணத்தை கொடுத்தா தான் வருவார் போல இருக்குது, அப்போ பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கு மனோஜை பணம் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களா என்னன்றத நாளைக்கு பார்ப்போம். அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய் பாய்.